கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கு நீங்கள் ஒரு அருமையான வேத வசன பகுதியை படித்தீர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களை படித்தீர்கள். அதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களோட நடுவில் இன்றைக்கு தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசியுங்கள். Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதே கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசியுங்கள். Psalm 69 verse 32. சங்கீதம் 69 32வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரொம்ப வசனத்துக்கும் ஜபத்துக்கும் எங்கள் சபையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஊழியக்காரன். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே முக்கியம். அல்லேலூயா. அதனால மிகவும் கவனத்துடன் செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேச போகின்றார், பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆவிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசுவீரோ. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. லார்ட் ஸ்பீக் டு மீ. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் நீ விருத்த சேதனம் பண்ணி உங்களுடைய சத்தத்தை கேட்டதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம். நீ பேசாத ஒரு கல்லோ ஒரு மரமோ அல்ல. நீ பேசுகிற ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. அனுப்பா என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்னை அழைத்தவர் நீர், என்றும் நடத்திடுவீர். என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர். என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே, 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 என் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ. எங்களோடு பேசுகிற ஜீவனுள்ள பிதாவே, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மையப்படுத்தின தேவன், இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை மையப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கள் எல்லாரும் ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும். நீ கற்றுத்தாரும், எங்களுக்கு சொல்லிக் கொடும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சகல மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் வாசித்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உங்களுடைய வேத பாட இன்றைய வசனத்தில் 6ஆம் வசனத்தில் பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது. தமிழ் அதை மட்டும் வாசிங்க. பிற்பகுதியை 6ஆம், விசுவாசத்தினாலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத கரணை பேச ஆரம்பித்து கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்தார். வாசிங்க. யாருமே வாசிக்க மாட்டேங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க.
அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தமிழ் பைபிள், அது ஒரு மாற்றம் செய்யப்பட்ட தமிழ் பைபிள் என்று நினைக்கின்றேன். சரியாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருடைய தமிழ் பைபிளையும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கும். அவ்வளோதான் எழுதியிருக்கும். ஆனால் when you read it in English, the Bible says, those who seek him earnestly will be rewarded by God. கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். Those who seek him diligently will be rewarded by God என்ற அடுத்த டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அடுத்தது those who seek him sincerely will be rewarded by God என்று இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கும். கருத்தாய் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனை அளிக்கின்றார். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி காலங்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். இந்த நாட்களில் உங்கள் ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் ஜீவியம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் ஜீவியம் கர்த்தருடைய கரத்தில் இருக்க நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்றால், பரலோகத்தின் மகிமையிலே போய் சேர வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்யுங்க, கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்ப சங்கீதம் 69:32 என்ன எழுதப்பட்டது வாசிப்போமா? வாசிங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். தேவனை தேடுகிறவர்களே நல்ல சிரிப்போடு மகிழ்ச்சியோடு உங்கள் இருதயம் வாழும் இப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு உங்கள் இருதயம் வாழும். எப்படி வாழும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா வாழாது, ஹார்ட் அட்டாக் தான் வரும். கொஞ்சம் தயவு செய்து சந்தோஷமாக ஆசீர்வதிங்க பார்க்கலாம். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற இருதயம் வாழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எந்த இடத்துல எந்த பாகத்தில் எத்தனை பாதிப்பு வந்தாலும் அவன் உயிரோடு இருந்துடலாம். ஆனால் இருதயம் நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் மைய பகுதி ஒரு மனுஷனுக்கு. அந்த இருதயம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அது வாழ்ந்தால் உங்கள் சரீரம் முழுதும் வாழ்ந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரீரத்துக்கு இருதயம் எவ்வளோ முக்கியமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற அனுபவம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் சொல்லலாம், நான் ஜபிக்கிறவன் பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு அங்கே போயிருக்கிறேன், நான் இப்படி காணிக்க கொடுத்துருக்குறேன், இல்லை நான் இப்படி 40 நாட்கள் உபவாசம் பண்ணுறேன். நல்லா கவனிங்க சிஸ்டர், இதெல்லாம் சில கடமைகள், சில ஒழுங்குகள். ஆனால் இதெல்லாம் தாண்டி கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் உனக்கு இருந்தால் அது உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரை தேடுவார்கள் சொல்லுங்களேன்? பொதுவாக ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரை தேடுவார்கள்? ஆபத்து காலத்தில். வெரி குட். என்னம்மா? கஷ்டமான காலத்தில், வியாதி இருக்கிற நேரத்தில், போராட்டம் இருக்கிற நேரத்தில், வேதனையோடு இருக்கிற நேரத்தில், எதையாவது இழந்திருந்தால் அல்லது ஏதாவது ஒரு தேவை இருக்கும் என்றால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாருமே, உலக மனுஷரும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, சோக்கால்டு விசுவாசிகளும் சரி, எப்படி தான் கர்த்தரை நம்ம தேடுறோம். அதையும் தேடாமல் போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து. கஷ்டப்படுறப்பையும் கர்த்தரை தேடலன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்முடைய தேவைகளுக்காக, ஆபத்துக்காக, கஷ்டத்துக்காக, வியாதிக்காக கண்டிப்பாக நம்முடைய ஜீவனுள்ள தேவனை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. அவரை விட்டால் நமக்கு வாழ்க்கை கிடையாது. தேவனை தேடி வாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தேடுகிறோம். ஆனால் பைபிள் அதை தாண்டி ஒன்றை உங்களிடத்து இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. ஆவியான இதை இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு சொன்னதினாலே நான் உங்களோட இன்னைக்கு சத்தியத்தை பேச போகின்றேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் உபத்திரவ நேரத்திலே கருத்தாய் ஜெபித்து, உபவாசம் பண்ணி ஜெபித்து, அழுது ஜெபித்து, பாஸ்டர்ட்ட ஓடி வந்து, சபைக்கு ஓடி வந்து, கேர்சலுக்கு ஓடி வந்து ஜெபிக்கிறோம். நல்லது, தயவு செய்து அதை செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். ஆனால் அதை தாண்டி எப்போ நம்ம கர்த்தரை நல்லா தேடணும் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கிறப்ப நல்லா கர்த்தரை தேடணும். கையில் ஊற்றி கர்த்தரை துதிப்போமா? மேலே இருக்கவங்க எல்லாம் கையில் ஊற்றி கர்த்தரை துதிங்க. வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ நல்லா இருக்கிறப்ப நல்லா கர்த்தரை துதி.
அங்கதான் கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள். ஒரு 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 வாலிபனை எடுத்துங்க, ஒரு பெண்ணோ எடுத்துங்க, கல்யாணம் ஒரு வேலைக்காக அழுது ஜெபிப்பார்கள். நல்லா அந்த வேலை கிடைச்சிடும். பாஸ்டர் உட்கார்ந்து உங்களுக்காக கண்ணீர் விடுவார், உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ரொம்ப சந்தோஷம். வருவீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சபைக்கு. ஒரு சில வாரங்கள் கழித்து திடீர்னு அந்த ஆள் இருக்காது. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்கப்பா, எங்கம்மா உன்னை காணோம், எங்கப்பா? பாஸ்டர் கொஞ்சம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பாஸ்டர், நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் பாஸ்டர். எங்கம்மா காணோம்? நேற்று நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டேன் பாஸ்டர். சரி, அதெல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்காக ஜெபிக்க பாஸ்டர். கல்யாணத்துக்காக உட்காந்து பாஸ்டரம்மா அழுது ஜெபிச்சு உங்களுக்கு பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆளை இருக்காது. அவளுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை பாஸ்டர், இன்றைக்கி வரல. கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், சபைக்கு வரல. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க, சுத்தம் சபைக்கு லீவு. ஏமா வரல? இல்லை, கர்த்தர் குழந்தைய கொடுத்துருக்காரு, அதனால் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் அவங்களே சன்வே பிரமிடில் சுற்றிட்டு இருப்பாங்க அந்த வாரத்தில். கவனிங்க, கணவன் மனைவியா. சில நேரத்தில் இந்த மனைவி மார்னிங் சிக்னஸ் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். இவர் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த புருஷன் வரமாட்டார். ஏயா வரல? இல்லை, அவள் கொஞ்சம் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா பஸ். ஓ அப்படியா, நீ என்ன செய்கிற? கூட ஹெல்ப் பண்ணுற. ஓகே. அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவார், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலைக்கு போயிடுவார். அப்போ அவளை யார் கவனிக்கிறது? அப்போ யாருக்கு அக்கறை எடுக்கிறது? 1 மணி நேரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது உனக்கு முடியல, ஆனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கருத்தா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை தேடுறீங்க, உபவாசம் பண்ணுறோம். ஆண்டவரை எனக்கு வேலையை கொடுங்க, எனக்கு மனைவியை கொடுங்க, எனக்கு கல்யாணம் நடக்கணும், சம்பளம் வரணும், குழந்தை வேணும், எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் தெரியுமா? நல்லா ஆன பிறகு, வேலை கிடைச்ச பிறகு, ஆசீர்வாதம் வந்த பிறகு, கல்யாணம் ஆன பிறகு, பிள்ளை பிறந்த பிறகு கர்த்தரை தேடுவதில் ஓட்டை விட்டு விடுகிறோம், தவறு செய்து விடுகிறோம். உண்மையா இல்லையா சொல்லுங்க? ஆமாம், அது நம்மளை அறியாமல் நடக்குது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. நீங்கள் நல்லா இருக்கிறப்ப தான் அதிகமாக கர்த்தரை தேடணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கஷ்ட நேரத்தில் தேடுறவன் உலக மனுஷன் பிரதர், ஆபத்து நேரத்தில் கடவுளை தேடி வரவன் உலக மனுஷன் பிரதர். அது எல்லாருக்குள்ளும் இயற்கையில உண்டு. ஆனால் நீ நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை கருத்தா தேடுவீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். வருகிற காலம் ராக்காலம் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் கொரோனா வரப்போகுதுன்னு? ஒருத்தருக்கும் தெரியாது. வந்து நம்மளை புரட்டி போட்டுச்சு. இப்படி ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னதாக நீ நல்லா இருக்கும் பொழுதே கர்த்தரை கருத்தா தேடி விட்டால் நீ பாதுகாக்கப்படுவாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஐஸ்வர்யம், வீடு கட்டி நல்ல வசதி கொடுத்து கர்த்தர் காரெல்லாம் கொடுத்த பிறகு ஆண்டவர் தேடுறதுல குறைவு வந்து விடுகிறது, ஜெபம் பண்றதுல குறைவு வந்து விடுகிறது. என் அருமை சகோதரனே சகோதரியே, நீ நல்லா இருக்கும் பொழுதே கர்த்தரை தேடிக்கொள்ளுங்கள். சில நேரம் நமக்கு வியாதிகள் வரும் பொழுது, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் பொழுது, அல்லது ஜுரம் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது, அப்படிலாம் உங்களுக்கு வரக்கூடாது, நல்லா இருங்க. ஆனால் அப்போ தான் நமக்கு ஆசையாக இருக்கும், கோயிலுக்கு போகணும், நல்லா ஆண்டவரை தேடணும், பைபிள் படிக்கணும். ஆனால் படிக்க முடியாது, ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. டாக்டர் சொல்வான், நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஐயா நான் நல்லா ஜெபம் பண்ண, உபவாசம் பண்ணு, நீ ஃபாஸ்டிங்கே இருக்கக்கூடாது, நீ ஒழுங்காக சாப்பிடணுன்னுவான். ஐயா நான் சர்ச்சுக்கு போனேன், உன்னால் ஏஞ்சி நடக்கவே முடியாது, படுத்துக்கிடன்னுவான். நமக்கு அந்த நேரம் தான் வரும் ஆசை. ஆனால் நல்லா ஆயிட்ட பிறகு எங்கப்பா உங்களை காணோம், கொஞ்சம் பிஸி பாஸ், என் ஃப்ரெண்டோட வெளியில் போயிருக்கிறேன். அந்த கதையெல்லாம் இந்த இனி எதிர்காலத்தில் வரக்கூடாது உங்கள் லைஃப்பில். இனி நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை தேடணும். நான் வேதத்திலிருந்து நேரம் இல்லாத ஒரு 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 ராஜாவை குறித்து ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன், கவனிங்க. ராஜா, பழைய ஏற்பாட்டில் ராஜாவில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? பேர் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த தாவீது ஒருத்தன் தான். வேறு எந்த ராஜா பற்றி நமக்கு தெரியறது இல்லை. சரி, தாவீது ராஜா பற்றி நம்ம ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நான் சொல்ல போகிற ராஜா வாழ்க்கையிலிருந்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொன்ன தாவீதிலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா நீங்கள் சொன்னதுனால. வாசிங்க 63ஆம் சங்கீதம், Psalm 63 முதல் வசனத்தை முதலாவது வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கவனிங்க, இந்த சங்கீதம் எழுத ஆரம்பிக்கும் பொழுதே தாவீது எங்கேருந்து இந்த சங்கீதத்தை பாடினான் தெரியுமா? இந்த பிராக்கெட்டில் பாருங்க, தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தாவீது எங்கே இருந்தானா சொல்லுங்க எல்லாரும்?
வனாந்திரத்தில் இருந்தான். சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு வனாந்திரனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சத்தியமாக தெரியாது, தெரிய முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற தேசம் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேன்னு அருமையான மலைகளும் அருமையான மரங்களும் காடுகளும் அழகாக இருக்குது. வனாந்திரனா எப்படி இருக்கணும், அவாந்திர வெளின்னு பைபிள் எழுதியிருக்கு, அது எப்படி இருக்கும், பாலைவனம் ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். இந்த வனாந்திரம் அவாந்திர வெளினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா எல்லாரும் டிக்கெட் போட்டுட்டு எங்கள் ஊருக்கு வாங்க. அங்கே உங்களுக்கு வந்தீங்கன்னா வனாந்திரனா என்ன அவாந்திர வெளி என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த தாவீது வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அவன் எப்படி பாடுறான் அந்த சங்கீதத்தை? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம். எப்படி இருக்குது வனாந்திரம்? வறண்டு போயிருக்கும், அப்புறம் விடாய்த்து போயிருக்கும், தண்ணீரற்ற நிலமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா எதை தேடுவீங்க? தண்ணீரை. நான் யார் சொன்னதுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரெக்டாக சொன்னாங்க. நம்மெல்லாம் அந்த வனாந்தத்தை நின்றுட்டு இருந்தா எதை தேடுவோம் சொல்லுங்க? தண்ணீரை தான் தேடுவோம். நமக்கு அதுதான் வேணும். அல்லது இன்னொன்று தேடுவோம், எப்படி இந்த வனாந்திரத்தை வெளியில் வர்றதுக்கு வழி எங்கே ஒன்று தேடுவோம். பார்த்தீங்களா, தண்ணியும் வழியும் தேடிட்டு இருப்போம். ஆனால் இந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. அதுதான் உண்மையாக கர்த்தரை தேடுற அனுபவம். அல்லேலூயா. நீ எந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் நல்லது செய்து கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும். சொல்லிட்டு அவன் சொல்றான், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நம்முடைய மாம்சம் எதை வாஞ்சிக்கும்? சிஸ்டர் சொன்னது போல, தண்ணி எங்கடா கிடைக்கும்? எங்கேயாவது ஒரு நீரூற்று கிடைக்காதா? எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கி போட்டுட்டு போயிருக்க மாட்டாங்களா? தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவன் மாம்சம் என் தேவனை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று வாஞ்சித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க ரெண்டாவது வசனத்தை. எல்லாரும் கவனிங்க. தமிழ் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும். என்ன எழுதியிருக்கணும் தமிழில்? நீங்களாம் தமிழ் படிக்கிறவங்க தானே. என்ன எழுதியிருக்கணும் சட்டப்படி? என்னம்மா அமைதலாக இருக்கு, நீங்கள் எல்லாம் ஃப்ரெஞ்சில் படிக்கிறீங்களோ, மலை பைபிள் தான் இருக்குதோ? நான் தமிழில் படிக்கிறேன். எப்படி நான் வனாந்தரத்தில் வாஞ்சித்து கதறி என் தேவன் மேல் என் ஆத்மா தாகமாக இருக்கிறதோ, அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையை மகிமை காண்பேன் என்று எழுதியிருக்கணுமா? கண்டேன் எழுதியிருக்கிறது. எது சரி? ஏமா ஒரு இடத்துல தவிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்கன்னா நான் நேராக சர்ச்சில் போய் உண்மை ஆராதிப்பேன்னு சொல்வீங்களா? ஆராதிச்சிட்டேன்னு சொல்வீங்களா? ஆராதிப்பேன். ஃபியூச்சரில் பேசணும்ல, ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கணும்ல. இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும்? காண்பேன் என்று சொல்லணும். அப்படி தானே தமிழ் வரணும். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குது? கண்டேன் என்று எழுதியிருக்கு. என்ன அர்த்தம்? நான் பைபிள் ஒரு நாளும் தப்பு செய்யாது. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, அதோட அர்த்தம் என்னன்னா, நான் நல்லா இருக்கும் பொழுது ஆலயத்தில் எப்படி உண்மை கருத்தாய் தேடி ஆராதித்து உண்மை விசுவாசித்து நேசித்து ஓடி அப்படியே வாஞ்சியோடு நான் ஆராதிச்சனோ, அந்த மாதிரி இப்போ வனாந்திரத்தில் நான் தேடுகிறேன்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த வல்லமை நான் கண்டேன், ஆலயத்தில் நான் கண்டேன், தேவனுடைய சமூகத்தில் நான் ஏற்கனவே கண்டிருக்கிறேன். அதே போல இங்கே நான் உண்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறான். அதுதான் கர்த்தரை தேடுகிற அனுபவம். அல்லேலூயா. ஸோ அந்த தாவீது தான் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ யார் யாருக்கெல்லாம் இன்னும் நன்மை வரலையோ, யார் யாருக்கெல்லாம் இன்னும் சரியாக வேலை கிடைக்கலையோ, கல்யாணம் நடக்கலையோ, அற்புதம் நடக்கலையோ, என்ன செய்யணும்? அந்த வசனத்தை செய்யணும். என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும். அவ்வளோதான் ரகசியம், அவ்வளோதான் சீக்ரெட். நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம செய்திக்கு நேரம் இப்போ தான் போக போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பெயர் ஆசா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆசா ராஜா? என்ன அவரை பற்றி ஸ்பெஷல் ஏதாவது சொல்ல முடியுமா? அது தெரிஞ்சால் நான் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கிறேன். சரி, வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 14 verse 7. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே என்ன நடக்குது? முதல் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Chronicles chapter 14 verse 6 and 7. 6-7 வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிங்க ஐயா. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால்
அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நல்ல கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த ஆசா ராஜுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ரெகுலராக பைபிள் படிக்கிறவங்க தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடுனதில் மிக உண்மையான நல்ல ஒரு மனுஷன். ஆனால் அதே ராஜா கடைசி காலத்தில் தன் ஆபத்து வியாதி வந்த பொழுது அதே மனுஷன் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினபடினால் அவன் சரீரம் அழிந்து போனதே இந்த சரித்திரம் சொல்லுகிறது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த நாட்களில், அவனுக்கு சந்தோஷமாக இருந்த நாட்களில், மகிழ்ச்சியாக இருந்த நாட்களில், சுற்றிலும் யுத்தங்கள் இல்லாமல் இளைப்பாறுதல் இருந்த காலத்தில் அவன் ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறான். அதை தான் இன்றைக்கு நாம் படித்து செய்ய போகின்றோம். எல்லாரும் வசனத்தை கவனிங்க. முதலாவது 6வது வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாமல் இருந்தது. தேசம் அமெரிக்காய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். பாருங்க, அவன் சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அமைதலாய் நல்லா இருந்த நேரத்தில் அவன் அரண்மனைகளில் அங்கே சுற்றிலும் பட்டணங்களை, அரணான பட்டணங்களை கட்டினான். எதுக்கு இவன் இந்த நேரத்தில் கட்டுறான்? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். காலம் பொல்லாத ஆணை அப்படின்னா நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியரில் வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்தில். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஆவியில் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை நல்லா தேடணும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணணும். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது அதிகமாக வசனத்தை வாசிக்கணும். இல்லைன்னா இன்னொரு காலம் நெருக்கம் வரும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதை செய்ய முடியாது. நான் அதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்க நேரம் தான் நமக்கு சர்ச்சை பற்றி தரிசனமே வரும். ஐயோ, நான் ஆலயத்துக்கு போகணுமேனு. நல்லா இருக்கிறப்ப வருதில்லை, நல்லா இருக்கிறப்ப கர்த்தரை தேடுறதில்லை. ஒரு வியாதி வந்த பிறகுதான் கர்த்தரை நம்ம தேடுகிறோம். ஐயோ, எனக்கு பைபிள் படிக்க ஆசை, என்னால் கவனிக்க முடியல, கண்ணு பார்க்க முடியல. ஏன்? நீ நல்லா இருக்கிறப்ப படிச்சிருக்கலாமே, நீ நல்லா இருக்கப்ப கர்த்தரை தேடலாமே. இந்த தேவ மனுஷன், இந்த ராஜா செஞ்ச ஒரு அற்புதமான காரியம். தான் நல்லா எல்லாரும் இளைப்பாறுதலாம் யுத்தமே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு புத்திசாலித்தனமா அவன் அரணான பட்டணங்களை கட்டி எழுப்பினான். அல்லேலூயா. இதுதான் நீங்களும் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சுகமாக இருக்கும் பொழுதே என்னுடைய ஜீவியத்தை ஜெபத்திலும் ஆவியிலும் வசனத்திலும் பரிசுத்தத்திலும் கட்டி எழுப்ப வேண்டும். அப்போ சத்துரு என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னை தொடவும் முடியாது, எனக்குள் வரவும் முடியாது. சாத்தானுடைய எந்த தந்திரமும் எனக்குள்ள வேலை செய்ய முடியாது. காரணம், நான் இப்போ சுத்தியில என்னை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன், என்னை நான் பலப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால காலம் கர்த்தர் உங்களுக்கு நல்லா நடக்கும் பொழுதே, நீங்கள் நல்ல கண் பார்வை இருக்கும் பொழுதே நல்லா பைபிளை படிங்க, ஜெபிங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு ஓடி வாங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சரி, இவன் என்ன செய்தான் என்று பாருங்க. அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தில் கவனிங்கள். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு 4 காரியத்தை உண்டு பண்ணுகிறான். 1, அலங்கங்கள், அதாவது வால்ஸ் ஆங்கிலத்தில், கோபுரங்கள், டவர்ஸ், அது மாத்திரமல்ல வாசல்கள், கேட்ஸ், அது மாத்திரமல்ல தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. இந்த பேட்லாக் போடுறோம் பார்த்தீங்களா? இந்த 4 காரியத்தை செய்து அவன் என்ன சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள், தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இந்த நாளிலே செய்யணும். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கும் பொழுது உன்னை பலப்படுத்திக்கொள், நீ நல்லா இருக்கும் பொழுது உன்னை பாதுகாத்துக்கொள். இதோ காலம் வருகிறது, கொடிய காலம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அடுத்த வருஷம் என்ன வியாதி வரும்னு தெரியாது. இந்த வருஷமே என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, பல வியாதிகள் வரும்னு. எது என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. ஆண்டவரே, என் ஜீவியத்தினுடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட என்னை நான் பலப்படுத்திக் கொள்ளுகிறேன்.
என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே. என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்களை நாங்கள் பலப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 4 காரியம் சிஸ்டர். முதலாவதாக அலங்கங்களை உண்டு பண்ணுகிறான். அவன் இந்த அரணான பட்டணத்தை கட்டும் பொழுது சுற்றிலும் வால்ஸ் அவன் முதலாவது காம்பவுண்டு போடுறான். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பில்டிங் கட்டுறவங்களாம் எங்கள் ஊரில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு பில்டிங் கட்ட வேண்டும்னா சுற்றிலும் போட்டு அடைச்சிடுவாங்க. ஏன்னா வேறு மனுஷர்கள் உள்ளே வரக்கூடாது, வேறு யாருடைய பார்வையும் படக்கூடாது, மிருகங்கள் உள்ளே வளர்ந்துடக்கூடாதுன்னு சுற்றிலும் அடைச்சிட்டு உள்ள வேலை செய்வாங்க, வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இவன் சுற்றிலும் அவன் சுவர்களை கட்டுகிறான். பட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி சுற்றிலும் காம்பவுண்டு வால் போடுறான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேருக்கு பழைய காலத்தில் ஒரு பரிசுத்தவான் நிறைய அழகான பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த காலத்து யூடியூப்பில் வர பாடல்கள்லாம் அது தமிழ் பாடுறாங்களா, எந்த லாங்குவேஜில் பாடுறானே புரிய மாட்டுது, வார்த்தையும் புரிய மாட்டுது. அந்த காலத்து பரிசுத்தவான்களாம் அனுபவத்திலிருந்து ஜெபித்து பாடின பாடல்கள் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், தெரியுமா? மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் பாடுவோம்ல, அதில் ஒரு ஸ்டான்ஸா இப்படி வரும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? நல்லா கவனிங்க, எப்படி பாடியிருக்காங்க. வசனம் என்னும் வேலியாலே என்னை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு சுற்றிலும் ஒரு சுவராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் வார்த்தையினாலே நீங்கள் பலப்பட்டிருந்தால், வசனத்தை படித்து 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 தியானித்து அதை ஆராய்ந்து பார்த்து உங்கள் வசனத்தினால் உங்கள் ஜீவித்தை கட்டி இருந்தால் எந்த துஷ்ட மனுஷனும் உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிக்க முடியாது, எந்த சாத்தானை கிரிகளும் உள்ளே நுழைய முடியாது. காரணம், உங்களை சுற்றிலும் வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை தியானிக்கணும். சங்கீதத்தின் முதல் சங்கீதம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் அதில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்துக்கு முக்கியத்துவம். ஏன் வார்த்தைக்கு முக்கியத்துவம்? ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியா ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனமே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பிரதர் சிஸ்டர், உங்களை என்னை ஜட்ஜ் பண்ணுறது உலகத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், ஃப்ரெண்ட்ஸு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்க. உங்களை குறித்து ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கடைசி நாளில் உன்னை நியாயம் தீர்க்க போறது ஒன்னே ஒன்று தான், அது என்னுடைய வசனம் என்று சொன்னார், என் வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட போய் நியாய தீர்ப்பு நாளில் போய் நின்று எனக்கு ரட்சிப்புனா என்ன தெரியாது, எனக்கு மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும்னா என்னன்னு தெரியாது, அபிஷேகம்னா எனக்கு என்னன்னு தெரியாது, பரிசுத்தம்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஆண்டவன் சொல்லவே முடியாது பிரதர். ஏன்னா எல்லார் வீட்லையும் என்ன இருக்குது? கையில் என்ன இருக்குது சொல்லுங்க, தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய பேரில் பைபிள் இருக்குது, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கையில் பைபிள் கிடையாது, மொபைல் தான். அப்படி பின்னால் சொல்லிட்டு வந்துடுவோம், எடுத்து இதிலே டக்கு டக்குன்னு பார்ப்பா, ஸ்க்ரோல் பண்ணி. நீங்கள் பைபிளை கையில் கொடுத்து ஓசியா இருக்குன்னு தேட சொல்லுங்கள், 1 மணி நேரம் ஆகும். ஒபதியாவா என்னமோ திட்டுற மாதிரி இருக்குது, யோ அது ஒரு தீர்க்கதரிசி பேரியா, கொஞ்சம் தேடு, கண்டுபிடினா தெரியாது. இதெல்லாம் டக்குன்னு தட்டிடுவாங்க, போட்டு வந்துடும். இன்னைக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு வர நமக்கு முடியல. கர்த்தரை தேடுற ஜனம் சர்ச்சுக்கு வர்றதப்ப என் பைபிள் எங்கே தேடி எடுத்துகிட்டு வரணும், ஆனால் மொபைலை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்படி தானே? எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, ஆனால் எல்லார் கையிலும் பைபிள் இல்லையே, வேதம் இல்லையே. எப்படி பிரதர் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்? நான் கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும் என்று சொன்னாரே, நீ டிலிஜென்ட்டா தேடுன்னு சொன்னாரே, சின்சியரா தேட சொன்னாரே. அர்த்தம் என்ன? முதல் என் கையில் வேதமே இல்லையே ஆலயத்துக்கு வருவதற்கு. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு 10 புக்கு கொடுத்துருந்தானா நான் தெரியாதனமே இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அடுத்த வாரம் பைபிள் எடுத்து வந்துன்னு சொல்லலாம். இருக்கிறதே ஒரு புக்கு தான், அதையும் எடுத்துகிட்டு வரலன்னா எப்படிமா ஆலயத்துக்கு வரும்? எங்கள் ஊரில் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு நடந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கதை பார்த்து இங்கே ஒரு சபை இருக்குன்னு தேடி வந்தவங்க அநேகர். அல்லேலூயா. உங்கள் கையில் பரிசுத்த வேதாகமம், வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களை அடையாளமே அவர் கையிலே பட்டயமும் வாயிலே அவருடைய துதியும், அது பரிசுத்தவான்கள் கணம் என்று 149 சங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை. உலகத்தை பாருங்க, தமிழ்நாட்டில் கூட அப்படி நாங்கள் பக்திமான்களை பார்க்கலப்பா. உங்கள் ஊரில் இருக்குதுங்க பாருங்க, இருக்கிறதெல்லாம் பூசி இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசாக போட்டுட்டேன், அவன் தான் அடையாளத்தை காண்பிக்கிறான்.
இந்த ஒரு காரன் எப்படி இருக்கிறான், எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் ட்ரெயினாக இருந்தாலும் டக்குன்னு துண்டை விரித்து போட்டு அவன் வேலைக்கு அவன் உட்காந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறான். அவன் தான் யார் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறான். தான் அடையாளத்தை காண்பிக்காத ஒரு கூட்டம் இந்த கிறிஸ்தவ கூட்டம் தான். பைபிள் எடுத்துகிட்டு வரதில்லை, எடுத்துகிட்டு வந்து அசிங்கம் இவ்வளோ பெருசு தூக்கிட்டு வரதா, சின்னதாக அதான் கிடைக்குமா பாஸ்டர் உங்கள் சபையில் அப்படி சொருகிற மாதிரி. கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். ஹல்லேலூயா. உண்மையாக தேடுங்க பிரதர். வசனத்தினால உங்களை நிரப்பிடுங்க. காலையில் ஏஞ்சோடனே மூஞ்ச கழுவி பல்ல விலைக்கு நேராக பைபிள் எடுத்து வாசித்து ஆண்டவர் பேசுகிறத கேளுங்க. நம்ம பிள்ளைங்க அதை செய்கிறது இல்லையே. காலையில் முழிச்சோன்னே பெட்ஷீட்டுக்குள்ளேயே மொபைலை உள்ளே விட்டு யாவன் மெசேஜ் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறான், என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான். ஐயா, நீ அந்த மெசேஜை பார்த்துட்டு இருந்தால் கர்த்தர் கொடுக்குற மெசேஜ் உனக்கு காதலையும் உள்ளாது கண்ணிலையும் தெரியாது. டெய்லி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். டெய்லி என்னோட உன்னோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் நாளும் பார்க்கறது இல்லை. நம்ம தான் மொபைலில் ஒன்று பெட்ஷீட்குள்ளேயே மறைச்சி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அப்படியே பார்க்குறது, அங்கேயே பல்லுக விளக்குறது இல்லை, வாயை திறக்கிறது இல்லை, அதுலேயே மெசேஜ். காலையில் என்ன அசிங்கமாக இருக்குது. காலையில் ஏஞ்சி கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். ஹல்லேலூயா. போய் உட்காந்து பைபிளை படித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா. வசனத்தினாலே அவன் முதலாவது வால் கட்டுகிறான். அடுத்தது என்ன கட்டுகிறான் பாருங்க, கோபுரங்களை கட்டுகிறான். ஹல்லேலூயா. டவர், வாட்ச் டவர், அதுக்கு பெயர் வாட்ச் டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனைகளை கார்னரில் அங்கங்கே ஒரு பெரிய டவர் கட்டியிருப்பாங்க, வாட்ச் டவர். அதில் ஒரு வாட்ச்மேன் நின்றுட்டு இருப்பான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா, யாராவது எதிரிகள் வருகிறார்களா, யாராவது சத்துருக்கள் வருகிறார்களா, இந்த நாட்டுக்கு விரோதமாக ஏதோ படைகள் வருகிறதா, கூட்டங்கள் வருகிறதா, யாராவது யுத்தம் பண்ண போகிறான்னு இரவு முழுசும் கண் விழித்து பார்க்க வேண்டிய வேலை இந்த வாட்ச் டவரில் இருக்கிற வாட்ச்மேனுக்கு உண்டு. அவனுடைய வேலையெல்லாம் எந்த ஆபத்து வருது உடனே ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதை செய்யணும். இதுதான் வாட்ச்மேனுடைய வேலை. ஆண்டவர் இன்றைக்கு வேதத்தில் சில காரியங்களை சொல்லுங்க, வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6வது வசனம், முதலாவது வாசிங்க. ஐசாயா சாப்டர் 62:6. எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அதை சும்மா இருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணுமா, இரவும் பகலும் ஜாமக்காரனை போல விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் ஜாமக்காரர்களை கட்டளையிட விரும்புகிறார். யார் அந்த ஜாமக்காரன்? விழித்திருந்து செய்தியை கொண்டு வருகிறவன். யார் அந்த விழித்திருந்து செய்கிறவன்? யார் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவன் தான் விழித்திருக்கிறவன். ஹல்லேலூயா. இந்த சபையில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான ஊழியக்கார சகோதரர் ஒருத்தர் பாட்டு நடத்திட்டு இருந்தார். சகோதரர் அவர் சொன்னார், இந்த சபை கட்டப்படும் பொழுது எவ்வளவா நம்மலாம் ஜெபிச்சோன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அந்த ஜெபம் இருக்குதா பிரதர் சிஸ்டர்? ஆரம்ப காலத்தில் ஜெபிச்சிங்களே, இன்றைக்கும் அதே ஜெப ஆவியில் ஜாமக்காரனாக நீங்கள் இந்த சபைக்கு இருந்தீங்கன்னா இந்த சபை இன்னும் பெருகி போகும். ஹல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த ஜெபிக்கிறவன் என்ன செய்வானாம்? அதே ஏசாயா 21ஆம் அதிகாரம் சாப்டர் 21:36 வாசிங்க. 36வது வசனம். ஏசாயா 21:36. 21:36. 21:6 பிரதர். 21:6. ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்க. ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்க. காண்பதை நீ என்ன பார்க்கிறாயோ அதை சொல்லு. ஜாமக்காரனை வை என்றார். ஜாமக்காரனை. ஹல்லேலூயா. ஜாமக்காரனோட வேலை என்ன தெரியுமா? அவன் எதை தப்பாக பார்க்குறானோ அது உடனே இன்ஃபார்ம் பண்ணிடணும் ராஜாவுக்கு. ஐயா, இங்கே ஒரு கூட்டம் வருது, இங்கே ஒரு சத்துரு வருகிறான், இங்கே ஒரு குதிரைகள் ஓடி வருகிற சத்தத்தை நான் பார்க்குறேன், இரவில் நான் காண்கிறேன், யாரோ நமக்கு விரோதமாக வருகிறான், உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஜாமக்காரனுடைய வேலை. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வேலை ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், ஒரு மனுஷனை இருளிலிருந்து தூக்க வேண்டும், ஒரு மனுஷனுடைய கஷ்டத்திலிருந்து தூக்க வேண்டும். அதே நேரம் கள்ள உபதேசங்கள், கள்ள தவறுகள், கள்ள காரியங்கள், திருட்டு காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், புறங்கூறுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா உடனே உங்க போதகருக்கு சொல்லி, இப்படி ஒரு ஆள் அநேகரை கெடுத்து கொண்டு இருக்கிறார், இப்படி ஒரு ஆள் தவறாய் பேசிக் கொண்டு இருக்கிறார், ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறார், பாஸ்டர் எச்சரிக்கைன்னு சொல்லுகிற ஜாமக்காரர் சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. தூண்டி விடுறவங்க இல்லை,
புறங்கூறி பேசுகிறவங்க அல்ல, தப்பாக பேசுகிறவங்க அல்ல, விழித்திருந்து காண்டு சபையை பாதுகாக்கிற விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாமக்காரனாக இருக்க வேண்டும், விழித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். இவன் என்ன செய்யறான்? சரீர பிரகாரம் இரவு முழுசும் விழித்திருக்கிறான். பகல் முழுசும் ஒரு வாட்ச்மேன், இரவு முழுசும் ஒரு வாட்ச்மேன் அந்த பட்டணத்துக்கு போட்டு 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 பாதுகாக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஜாமக்காரங்களாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாட்ச்மேன் இந்த காம்பவுண்டை பார்க்குறாரு அந்த சகோதரனை போல நினைக்காதீங்க, அவர் வேலைக்கு உழ வச்சிடாதீங்க. அந்த வேலையை சொல்லலை, நீ ஆவியிலே விழித்திருந்து ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஜாமக்காரன்? ஆவியிலே விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய் மாறணும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக் சாப்டர் 21:36. லூக்கா 21:36 வாசிங்க வேகமா, டைம் இல்லை. லூக்கா 21:36. ஃப்ளோ நேரமா? லூக் 21:36. ஆகையால் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. To stand before the Son of Man in the clouds, you and me are to watch and pray. Hallelujah. வருகைக்கு பல விதத்தில் ஆயத்தப்பட வேண்டும். அதில் ஒன்று, ஒவ்வொரு விசுவாசியும் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படு, to be considered, to stand, to become worthy to stand before the Son of Man. நீங்களும் நானும் watch and pray, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி யாருக்குள்ள அந்த ஆவி இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவார்கள். ஆமென். சிலர் ஜெபமே பண்றதில்லை. காலையில் ஏஞ்ச உடனே அப்படியே ஒரு கண்ணை மூடி ஜென்டலாக ஒரு ப்ரேயர் இல்லை, அப்படி பெட்டு மேலே ஒரே கண்ணை மூடி, ஆண்டவரே பிளஸ் மீ, முடிஞ்சு போச்சு. அடுத்தது மிஞ்சி போனால் நேராக ஷூவை மாட்டிக்கிட்டு உங்கள் சபையில் கேலண்டர் கொடுத்தாங்களான்னு தெரியல, அதில் ஒரு வசனத்தை அப்படி வாசிச்சுட்டு போயிடுறது. அவ்வளோதான் நம்முடைய வேலையெல்லாம். இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா கால் மேலே காலை போட்டு லார்ட் ஐ கமாண்ட் யூ. இவன் பெரியவன், அவர் வேலைக்காரன், இவர் இங்கே வந்து லார்ட் கமாண்ட் யூ. அந்த வேலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. அவர் தேவன். அல்லேலூயா. அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய மகிமையை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பைபிளில் 2 விழித்திருந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒன்று, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சொன்னார் சீஷர்களை பார்த்து, ஐயா நான் போய் ஜெபிக்கிறேன், நீங்களும் விழித்திருந்து ஜெபிங்கள், என்னோடு கூட 1 மணி நேரமாக விழித்திருக்க கூடாதுன்னு சொன்னார். அதுக்கு பெயர் தூங்காம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். புரியுதுங்களா? நமக்கு எப்படி தெரியுமா? ஜெபம் பண்ணலான்னு உட்காருவோம், 5 நிமிஷம் கூட தாண்டி இருக்காது, கண்ணை திறந்து பார்ப்போம், 5 நிமிஷம் ஆகுதா, எல்லாம் போய் ஜெபிச்சு முடிச்சுட்டேனே. எப்படி 1 மணி நேரம் ஜெபிக்கிறது? 1 மணி நேரம் எப்படியா ஜெபிக்கிறது? நானும் எல்லா ஜெப குறிப்பு பாஸ்டர் சொன்னதெல்லாம் ஜெபிச்சுட்டேன், 7 நிமிஷம் கூட தாண்டலை. 1 மணி நேரமாக ஜெபிக்க நான் பாஸ்டர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போக போகிறேன். ஜெபம் 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு எப்படிலாம் ஜெபிக்கலாம் என்பதை நான் போதர்கிட்ட கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை வாங்கி உங்களோட பாஸ்டர் பேசுவார். 1 மணி நேரம் எப்படி நம்மளால் ஜெபிக்க அப்படின்னு கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு விழித்திருப்பு. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 21:36 வாசித்தோமே, மனுஷகுமாரன் வரும் நாளிலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரமான எண்ணப்படுவதற்கு வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபிங்கள். அந்த விழித்திருப்பு என்ன தெரியுமா? கண்ணை திறந்துக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறதில்ல, ஆவியிலே விழித்திருத்த. இப்போ உதாரணமாக, சிஸ்டர் உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? ஷேரன். என் மகளும் பேரும் ரூபா ஷேரன். ஷேரன், இங்கே ஒரு ஷேரன் ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்காங்க. நான் கேட்குறது கரெக்டாக எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற, ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கிற, ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு ஏரியாவில் போய் உட்காந்துருக்கீங்க சிஸ்டர். உங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோக்ராம் போகுது. ஒரு பக்கம் ஸ்கிட்டு போகுது, மியூசிக் போகிறது, ட்ராமா போகுது, மேஜிக் ஷோ போகுது, எல்லாம் போயிட்டுருக்கு சிஸ்டர். நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பேக்கில் 10,000 ரிங்கெட் இருக்குது வச்சுங்களேன். விசுவாசத்தில் வைங்க, கர்த்தர் கொடுப்பார். இப்போ உங்கள் இருதயம் எங்கே இருக்கும்? மேஜிக் ஷோவில் இருக்குமா? மியூசிக் பார்க்குறதுல இருக்குமா? சொந்தக்காரங்களை பார்க்குறக்குமா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க இருக்குமா? உங்கள் இருதயம் எங்கே இருக்கும்? அந்த 10,000 ரிங்கெட்டில் தான் இருக்கும். என்னை சுற்றில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் இருதயம் அந்த முக்கிய வேல்யூவான மதிப்புள்ள அந்த பொருள் மேலே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம என் சுற்றிலும் இந்த உலகத்தில் என்ன நடந்த உங்கள் லைஃப்பில் பிரதர், உங்கள் இருதயம் கர்த்தருடைய வருகையை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் நேசரை நான் எப்பொழுது பார்ப்பேன்,
ஆம் கர்த்தாவே, நீ சீக்கிரம் வாரும். இதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையா இருக்க வேண்டும். என்ன நம்மளை சுற்றி நடந்தாலும், எது நல்லது கெட்டது, போராட்டம், வியாதி, கஷ்டம், ஆசீர்வாதம், பிளஸிங், வீடு காடி எது வந்தாலும் என் இருதயம் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டும். வருகையில் எப்பொழுது நான் காணப்படுவேன், எப்பொழுது நீர் வருவீர் ஆண்டவர்னு சொல்லி, அதுக்கு பெயர் தான் விழித்திருந்து ஜெபித்தல். அல்லேலூயா. உங்கள் இருதயம் விழிச்சிருக்கணும், காஷியஸாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், என்ன பேச விரும்புகிறார் என்பதை விழித்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக அவன் என்ன கட்டினான்? வாசல்களை கட்டினான். கேட்ஸ் போட்டான். அந்த பட்டணத்துக்கு என்ன செஞ்சான்? வாசல்களை கட்டினான். வாசல்கள்னா எதற்காக? இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க. பாஸ்டர், நாங்கள் பெரிய பணக்காரங்க பாஸ்டர், நான் கோடீஸ்வரன், எனக்கு அசிங்கமாக இந்த இவங்கெல்லாம் வீடு கட்டுறோமா, நான் வீடு கட்ட முடியாது. நாங்களாம் வீடு கட்டிட்டு கீழேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே போவோம். அப்படி யாராவது வீடு கட்டுறீங்களா? எவன் வீடு கட்டினாலும் வாசப்படி இருக்கும். என்ன கோடீஸ்வரன் கட்டினாலும் என்ன இருக்கணும்? கேட்டு இருக்கணும், வாசப்படி இருக்கணும். அது எதுக்கு? நுழைவு வாயில். அதுக்கு எதற்கு அந்த வாசப்படி? இது எதை காண்பிக்குன்னா, டிபெண்டிங். இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு எனக்கு வாசப்படி இல்லைன்னா நுழைய முடியாது. அந்த என்ட்ரன்ஸ் அதை தான் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஜான் த காஸ்பல் சாப்டர் 10 verse 9. நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படும். போதும் பிரதர். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வாசல். ஐ அம் த கேட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானே வாசல். இயேசு சொன்னார். அப்ப அர்த்தம் என்னன்னா, என் லைஃபுக்கு எல்லாத்தையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டியது இயேசுவை மாத்திரம்தான். டோன்ட் டிபெண்ட் ஆன் ஹியூமன் பீயிங். மனுஷர்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. கர்த்தரை டிபெண்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு மனுஷர்களை அனுப்பி உதவி செய்வார். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது பிரதர் சிஸ்டர், கவனிங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாரையாவது நம்பிட்டு இவர் செய்வார், அவர் உதவி செய்வார், இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாமா செய்வார், சித்தப்பா செய்வார், சித்தி செய்வார், அண்ணன் செய்வார். ஐயா, நீ தேவனை நம்பி இருந்தீங்கன்னா உனக்குன்னு உதவி செய்ய ஆட்களை அவர் அனுப்புவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது கர்த்தரை நம்பியிருங்கள். நானும் என் மனைவியும் கடந்து போன நெருக்கமான பாதைகளிலே எங்களுக்கு உதவி செய்யவோ, எங்களோட பேசவோ, எங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்ளவோ ஒருத்தரும் உலகத்தில் எங்கள் ஊரில் கிடையாது. ஒரு ஊழியக்காரர் கிடையாது. நான் ஒருத்தவன் தான் அங்கே முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். வேறு ஒருத்தரும் கிடையாது. அப்போ நான் ரொம்ப வேதனைப்படுவோம். அப்போ என் மனைவி, நான் அழுகிறது அவள் பார்க்கக்கூடாதுன்னு கிச்சனில் கதவை சாத்தி அவள் ஜெபம் பண்ணுவாள். நான் அவள் என்னை பார்க்கக்கூடாதுன்னு என் பெட்ரூமில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். யார்கிட்ட பேசுகிறதும் தெரியாது. இந்தியாவில் இருக்க ஊழியக்காரில் கூப்பிட்டு பேசினா அவங்கள விளங்காது. இனிமேல் ஃபாரினில் இருந்துக்கிட்டு பிரச்சனைன்னு சொல்கிறானே, ஒன்றும் விளங்காது. அப்போ நான் என் மனைவிக்கு ஆறுதல், என் மனைவி எனக்கு ஆறுதல், எங்கள் 2 பேருக்கும் கர்த்தரே ஆறுதலாக இருந்தார். அல்லேலூயா. மனுஷனை நாங்கள் நம்பலை. நாங்கள் நம்பின விசுவாசிகள்லாம் எங்களை கைவிட்டார்கள். ஒருவரே நிற்கல. ஆனால் ஒரு சில விசுவாசிகளை நான் கர்த்தரை நம்பினபடினால் உண்மையுள்ள விசுவாசிகளை கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையுள்ள ஜனங்கள், எங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஜனங்களை கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்களும் நானும் வாசல். இயேசு அவர் சொன்னார், நானே வாசல், ஐ அம் த கேட். என்ன டிபெண்ட் பண்ணிடு. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமான கர்த்தரை சார்ந்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருங்க பிரதர். வாலிப பிள்ளைங்களே, உன் படிப்பு விஷயமா, உன் கல்யாண விஷயமா, உன் சம்பளம் விஷயமா, உன் எதிர்காலமா, பெரியவர்களை நீங்கள் எல்லாம் தேவனை சார்ந்திருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக அங்கே வாசிக்கின்றோம், அவன் தாழ்பால் போட்டு பலப்படுத்தினான். சொல்லுங்க எல்லாரும். தாழ்பால் போட்டு பலப்படுத்தினான். அரண் பாருங்க, பட்டணம் கட்டுறான், வால் போடுகின்றான். பிறகு அவன் ஜாமக்காரர்களை நிறுத்துகிறான், டவர் வைக்கின்றான் பாதுகாப்புக்காக. அடுத்தது வாசப்படி ஏற்படுத்துகிறான். இப்போ கதவை மூடுறதுக்கு தாழ்பால் போட்டான். ஐயா, நீங்கள் கோடி கணக்கில் வீடெல்லாம் கட்டிட்டு கதவை திறந்து வச்சேன்னா எல்லாம் வீடு உள்ள அப்படியே இல்லை. தங்கத்திலேயே நீங்கள் பெட்டை போட்டு பைப்பை போட்டு தங்கத்திலேயே நீங்கள் வீடை கட்டினாலும் கதவை திறந்து வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? திருடன் உள்ளே வந்துடுவான், ஈஸியாக சத்துரு உள்ளே போந்துடுவான். அப்போ அது என்ன செய்யணுமா? கதவை பூட்டி தாழ்பால் போட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு. நீங்கள் எல்லோரும் நைட்டில் என்ன செய்கிறீங்க? படுக்க போகிறப்ப கதவை பூட்டுறீங்களா இல்லையா? வாசப்படி சாத்துறீங்களா? எதுக்கு சாத்துறீங்க? நீங்கள் தான் பெரிய ஆளுங்களா, எல்லாம் திறந்து போட்டு படுக்க வேண்டியதானே? இல்லை, எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? ஒரு தாழ்பால் போட்டு மூடுறோம். பார்த்தீங்களா? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆசீர்வாதமாகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்றால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நீங்கள் போட வேண்டியது இந்த தாழ்பால் போல
பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லைன்னா உங்களால் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. பரிசுத்தம் இருந்தால் சாத்தான் பயப்படுகிற 2 காரியம். ஒன்று, நம்பர் 1 ஹோலினஸ், பரிசுத்தம். 2வது உங்கள் ஜெபம். பயந்து ஓடிடுவான். சத்துரு உங்கள்கிட்ட வர முடியாது. நீ பரிசுத்தமாக ஜீவித்து பாருங்கள், உங்களிடத்து சாத்தான் நெருங்க முடியாது. இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறதுக்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம், அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டம், புயல் திடீர்னு வீட்டுக்குள்ளே அடிக்குது. என் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வாழ்க்கையில் இவ்வளோ போராட்ட காரணம் எங்கேயோ பரிசுத்த குறைச்சல். அந்த பரிசுத்த குலைச்சல் வந்ததினால்தான் அங்கே உனக்கு ஆபத்தும் போராட்டமும் அவமானமும் நிந்தையும் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கண்டுபிடிங்க, என் லைஃப்பில் எங்கே ரகசிய பாவம் இருக்குது, எதை நான் மறைத்து இருக்கிறேன், எதை நான் யாருக்கும் தெரியாமல் செய்கின்றேன். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் போக 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 அதுவே உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்துடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் பரிசுத்தனாயிரு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகொள். ஒரு சபைக்கு வரீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, அதெல்லாம் தவறே இல்லை. அழகாக வாங்க, நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்க, வரீங்க, சந்தோஷம். அதை விட ப்ரிப்பரேஷன் பரிசுத்தத்தில் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்க குறைகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என் நடைகளை காத்துக்கொள்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்கு வரும்பொழுது உன் நடைகளை காத்துக்கொள், உன் ஜீவியத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள். இந்த சபைக்குள்ளே 1000 விளக்குகள் நீங்கள் போடலாம், 1000 ஃபேனை கொண்டு வந்து போடலாம், ஏசியை போடலாம், அழகான சேரை போடலாம். அது விட அலங்காரம் உன்னுடைய பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உன் லைஃப்ல அந்த ரங்கத்தில் பரிசுத்தம் இருக்கணும். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜாஷுவா சாப்டர் 3 verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் நடுவிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே நான் அதிசயம் செய்வேன், அற்புதம் செய்வேன். அப்போ ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஏன் இந்த அற்புதம் நடக்கும், என் லைஃப்பில் ஏன் இன்னும் இந்த முன்னேற்றம் இல்லை? என்னுடைய தவறுகள் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறது, என் பாவம் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு அழுது இந்த பாவத்திலிருந்து வெளியில் வாங்கம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். உங்களுடைய எல்லா போராட்டமும் மாறும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. தேவன் பழைய ஏற்பாட்டில் அவருடைய மகிமையில் இறங்க வரும் பொழுது சொன்னது மோசேகிட்ட, எல்லாரையும் துரத்து வெளியில் அனுப்பு, எல்லாம் தூரமாக வைக்கவே, அசுத்தமுள்ள ஒருவனும் அந்த ஏரியாவில் நுழையக்கூடாது, பாளையம் எங்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார். 1 Peter chapter 1 verse 15 and 16. 1 பேதுரு 1:15-16 பாருங்க சீக்கிரம். 1 பேதுரு 1:15-16 யாராவது வாசிங்க. மேலும் நான் சென்று போன பின்பே இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். இல்லைம்மா ஐயா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், சொல்லுங்க அந்த வார்த்தை தமிழ்ல, என் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நான் பரிசுத்தனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசா இந்த 4 ஏரியாவை பலப்படுத்தினா எப்போ தெரியுமா? நல்லா இருக்கும் பொழுது. சொல்லுங்க, நல்லா இருக்கும். நான் சுகமாக இருக்கும் பொழுது வசனத்தை படிப்பேன், நான் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுவேன், நான் நல்லா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா இருக்கும் பொழுது இயேசுவை சார்ந்து இருப்பேன், நான் நல்லா இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழுவேன். இந்த 4 ஏரியாவை மறந்துடாதீங்க. சொல்லுங்க, அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள், தாழ்பாள்கள். அதை 4 ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 1 வசனம், ஜெபம், இயேசுவை சார்ந்திருக்க வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. இந்த 4 நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை யுத்தம் வந்தாலும் ஆசாவை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா.
உங்களை எந்த சாத்தானும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுதே பைபிளை படிச்சிடுங்க. எனக்கெல்லாம் இந்த கண்ணாடி போட்டு பிடிக்கவே இல்லை. எப்படா உடச்சி தூக்கி போடுவோன்னு இருக்குது. ஐயோ ஆண்டவரே, இந்த கண்ணாடி போட்டுட்டு இந்த பைபிளை படிக்கிற கஷ்டமே. இது இல்லைன்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். என் வாலிப வயசில் நான் 3.5 மைல் தள்ளி நடந்து போய் காலேஜுக்கு போயிட்டு வருவேன். ட்ரெயினில் ஏறி 1.5 மணி நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வந்து சேருவேன். எங்கள் வீட்டில் ஆடு இருந்தது, மாடு இருந்தது, 60 கோழி இருந்தது. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் மேய்ச்சி ஒழுங்கு பண்ணிவிட்டு என் பாடத்தை படிச்சுட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் சாப்பிட்டு முடிச்சு படுத்த பிறகு ராத்திரி 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த வேதத்தை என் வாலிப வயசில் நேசித்து நான் வாசித்தேன். அந்த வசனம் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என் இருதயத்தில் இருக்கிறது, என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. இப்போ வயசாகிட்டே போகுது. இந்த கண்ணாடி வேற போட்டு கஷ்டமாக இருக்குது. இதை என் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது 3வது பைபிளோ 4வது தெரியல, ஒரு வசனத்திலையும் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் முக்கிய வசனம் குறிச்சிருக்க மாட்டேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என் பைபிள். ஏன் தெரியுமா? என் இருதயத்தில் எழுதி வச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். வயசாகிடுச்சுன்னா, கண்ணும் தெரியாமல் போச்சுன்னா, ஆண்டவரே இந்த வசனம் இருதயத்தில் இருக்கணும். எனக்கு அந்த ஒரு ஆசை. அதெல்லாம் உங்களை குறிக்க வேணான்னு சொல்ல, முக்கியமான வசனம் நீங்களும் குறித்து பழகுங்க. நான் ஒரு 15 வருஷமாக தான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பிரியமானவர்கள், எதுக்குன்னா வசனம் எங்கே இருக்குது எதுன்னு தெரியணும் உங்களுக்கு. திறந்த உடனே இந்த வசனம் இந்த இடத்துல இருக்குது, இந்த அதிகாரத்தில் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னு பழகுங்க. வசனத்தை ராத்திரியும் பகலும் உட்காந்து படித்து நேசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும். வசனமே நம்மை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சின்சியராக ஒப்புக் கொடுப்போம். பிரதர் சிஸ்டர், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த ஆசா அவன் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடினானே, நானும் தேடணும். ஆண்டவரே, எனக்கு நீ நல்ல கை கால்களை கொடுத்துருக்குறீங்க, நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறீங்க, நல்ல பலனை கொடுத்துருக்குறீங்க, நல்ல அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடை கொடுத்துருக்கீங்க, கல்யாண வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க. நான் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடினோம். ஆண்டவரே, இனி ராக்காலம் வரப்போதுன்னு தேவன் சொன்னார். எபேசியர் 5 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவர்கள் ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. உன்னை அறியாத ஒரு ஆபத்து ஒன்று வரலாம், உங்களுக்கு தெரியாத ஒரு போராட்டம் வரலாம். ஆனால் அந்த நேரத்தை அதெல்லாம் ஜெயிக்கணும்னா இப்பயே நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர் வாயத்தில், ஆண்டவர் என்னை நான் உமக்குள்ளே பலப்படுத்திக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் வசனத்தை நான் வேலி அடைப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பிசாசு தொடாதபடி வார்த்தையினால் நான் என்னை சுற்றிலும் நான் மறைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, என் ஜீவியம் ஜபத்தினால் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, நான் விழித்திருந்து ஜெபிக்கிறவனா மாறணும். என் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா ஜெபிக்கிறவளா மாறணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தாங்க. என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என் ரகசிய பாவங்களை மன்னிங்க. யாருக்கு தெரியாம செய்கிற எல்லா அசுத்தமான காரியங்களும் என்னை விட்டு போகட்டும். நீர் என்னை காண்கிற தேவன், என் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவன், என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுது நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிற ஜீவியத்தை தாங்க, மனுஷர்களை அல்ல, தேவனையே நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்திருக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில பழசெல்லாம் நான் மறந்துட போறேன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்னுடைய வாழ்க்கையில ஜபக்குறைவை மன்னிச்சிடுங்க. நான் சரியா பைபிள் படிக்கல, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஒரு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டேன், மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீங்க பாதுகாக்கணுமே, வேலி அடைக்கணுமே, ஒரு பாதுகாப்பான பட்டணமா என்னை மாத்தணுமே. இதோ சத்துரு வருகிறான், என்னை தேடி வருகிறான். அவன் என் வாழ்க்கையில வந்து என்னை அழிக்காதபடி என்னை வேலி அடைத்து பாதுகாருங்க ஆண்டவரே. இயேசு சொன்னார், இதோ அது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னாரே. ஆண்டவரே, நானும் சொல்லணும், இதோ பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். என்னை சுற்றிலும் வேலி அடைக்கிற வசனத்தினாலே வேலி அடைத்து என்னை நான் கர்த்தருக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கவலையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வேதனையோடு நீ வந்திருந்தாலும் நீ பயப்படாதே. பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. இனி உன் லைஃப்ல இன்னிலிருந்து புதுசா எல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட எல்லாம் ஒப்புக் கொடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவர் இன்னிலிருந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன், பரிசுத்தத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடந்தவைகள் மறைந்து போயிட்டும், என் வாழ்க்கை எல்லாம் புதியதாய் மாறட்டும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே,
நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பிக்கொள்ள வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நாம் தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். சொல்லுவோம் எல்லாருமாக, கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க, நம்ம இயேசு கைவிட மாட்டா. எங்கள் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் இயேசு கைவிட மாட்டா. உன் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. நம்ம இயேசு கைவிட. கையில தட்டி எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாய் கர்த்தரை துதியுங்கள். ஜபம் செய்து கொண்டே இருப்போம் எல்லாரும்.